திரு இந்திரகுமார், ஒரு தேசிய கல்விக் கொள்கை அது பாஜக அரசு கொண்டு வருகிறது, மத்திய அரசுங்கிறதுனாலேயே எதிர்க்க வேண்டிய தேவையில்லை, அதில் இருக்க நல்ல விஷயங்களையும் எடுத்துக்கலாமேங்கிற ஒரு புள்ளியும் திரு ராமசுப்ரமணியன் முன்வைக்கிறாரு. அதை கடந்து இது போதுமானதாக இருக்கா? தமிழ்நாடு நாம் மீண்டும் மீண்டும் வேறொரு மாநிலத்தை ஒப்பிடணுமா, இல்லை நம்முடைய கடந்த 10 ஆண்டு அதுக்கு முந்தைய 10 ஆண்டு அதில் நம்ம எப்படி வளர்ச்சி அடைகிறோங்கிறத பார்க்க வேண்டியிருக்காங்கிற கேள்விகளும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியை மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுவது, தன் கடந்த காலத்தோடு ஒப்பிடுவது அப்படின்ற இரண்டுமே செய்யப்பட வேண்டியது தான். இரண்டையும் செய்யும் பொழுது தான் ஒரு மாநிலத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி என்ன அப்படின்றத பிளான் பண்ண முடியும். ஆனால் அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கிறது அப்படின்றது தான் இப்போ கொஸ்டினாக நிற்கிது. ராமசுப்ரமணியன் சார் சொன்னப்போ ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க, ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் இருக்கின்றன, ஆனால் நமக்கு தேவையான விஷயங்களும் இருக்கின்றனவே அப்படின்னு. என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றது நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டு இது அத்தனை மாநிலங்களும் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் கூட கிடையாது. இது ஒரு வழிகாட்டு சட்டமாக இது உருவாக்கப்பட்டு இதனை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்ன்றத எப்படி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வருது அப்படின்னா, ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்கின்ற திட்டங்கள், ஒன்றிய அரசுடைய பணம் அல்லது நிதி என்பது எப்படி பகிரப்படுகிறது அப்படின்னா திட்டங்களின் வாயிலாக பகிரப்படுகிறது. டெவல்யூஷனை தாண்டி இந்த திட்டங்கள் அப்படின்னு வரும்பொழுது சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து பணம் போட்டு ஒரு திட்டத்தை செயல்படுத்துவது அப்படின்னு. அப்படி ஏற்கனவே இருந்த திட்டங்கள் என்னென்ன அப்படின்னா, சர்வ சிக்ஷா அபியான் உள்ளிட்ட கல்வித்துறை திட்டங்கள். இந்த சர்வ சிக்ஷா அபியானை தமிழ்நாடு கொண்டாடிய அளவுக்கு வேறு எந்த மாநிலம் கொண்டாடி இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா நீங்க ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்துக்கு போனீங்கனாலும் ஒரு பென்சில் முனையில ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ஒரு சின்ன பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் உட்கார்ந்துருக்கிற படத்தை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு தமிழ்நாடு செலிப்ரேட்டட் இட். ஏன் அப்படின்னா அது தமிழ்நாட்டுக்கு மேலும் கூடுதலாக வலு சேர்ப்பதாக இருந்தது அப்படின்ற அடிப்படையில் ஏத்துக்கிட்டோம். ஆனால் இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ல இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா, அவங்க சமர சிக்ஷா அபியான் இப்ப பேர் மாத்தி இருக்காங்க, பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ்னு வச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக நம்ம நிதியை பெற வேண்டும் என்றால் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது விதியாக மாற்றப்பட்டிருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையில எனக்கு தேவையானதை மட்டும் நான் எடுத்துக்கிறதுக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்களா அப்படின்னா இடம் கொடுக்கல. அப்போ தேசிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கிட்டா முழுமையா மட்டும்தான் ஏத்துக்கிட முடியுமே தவிர பார்ஷியலா ஏத்துக்கிறதற்கான இடத்தை அவங்க கொடுக்கவே இல்லை. அதைத்தான் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சுட்டிக்காட்டுகிறது. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஏற்பது பற்றி ஆய்வு செய்கிறோம்னு சொன்னபோது பலருக்கும் கோபம் வந்தது. எனக்கு அப்படி இல்லை. உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்னது 100க்கு 100 சரி, இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அதை எடுத்துக்கிறதுக்கான ஸ்பேஸை நீங்க கொடுக்கல. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் இன்சிஸ்டன்ஸ் அப்படின்றது இந்த வளர்ச்சியை அந்த மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது அல்ல. மாறாக பள்ளி கல்வியிலிருந்து கல்லூரி கல்வி வரைக்கும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு என்ன பயிற்றுவிக்க வேண்டும், எப்படி பயிற்றுவிக்க வேண்டும் அப்படின்ற process தான் கொடுக்குறீங்க. நாங்க என்ன சொல்றோம், சூர்யா கிருஷ்ணமூர்த்தி சொன்னது போல we have achieved the outcomes. நீங்க குறிப்பிடுகின்ற எல்லா அவுட்கம்ஸையும் நாங்க அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். சோசியல் இன்க்ளூஷனா அச்சீவ் பண்ணியிருக்கிறோம், ஜெண்டர் இன்க்ளூஷனா அச்சீவ் பண்ணியிருக்கோம், ஜிஇஆரா இந்தியாவிலேயே டாப் ரேங்க்ல நம்ம இருக்கிறோம். இவ்வளவையும் அச்சீவ் பண்ணதற்கு பிறகு ஏன் இந்த ப்ராசஸை கம்பல் பண்றீங்க அப்படின்றது தான் நாம் எழுப்புகின்ற கேள்வி. இந்த ப்ராசஸ்ல ஒரு ஆராய்ச்சி கல்வி பத்தி பேசுறாரு திரு ராமசுப்ரமணியன், சொல்றாரு ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ் சொல்றாங்கன்னா அது ஒரு நல்ல சஜஷனா அதை எடுத்துக்கணும் தானேங்கிறார். இன்னைக்கு நாம அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தரவரிசை பட்டியலை பற்றி பேசுகிறோம். உலக தரவரிசை பட்டியலில் நம்ம நிறுவனங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அது கீழே தான் இன்னும் இருக்கிறோம். அப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம போகணுமா, அது இன்னும் நிறைய விவாதத்துக்குரியது. அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் அல்ல அவங்க பின்பற்றக்கூடிய அந்த வழிமுறைகள் என்ன, எதன் அடிப்படையில் அந்த பட்டியல் வருதுங்கிறது இன்னொரு விவாதம்னாலும் கூட நம்ம இன்னைக்கு ஐஐடிஸே கூட இன்டர்நேஷ்னலாக எவ்வளோ இடத்துக்கு வருது அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ ரிசர்ச் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டியிருக்கு இல்லையா, அதை ஏன் எடுத்துக்க கூடாதுங்கிறார் அவர். இல்லை, போன சுதந்திர தினத்தில் மோடி என்ன சொன்னார் அப்படின்னா, நாம வெளிநாட்டை பற்றி எல்லாம் பேசுகிறோம், நம்முடைய தரத்தை நிர்ணயம் செய்வதற்கு அவர்கள் யார், we set our own standards, நாம எப்படி மதிப்பிடப்படுகிறோம்ன்றதுக்கு நாமே தரத்தை உருவாக்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த புதிய கல்விக் கொள்கையில இன்டர்நேஷனலைசேஷனை பத்தி நாங்க பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய ஒரு முரணாக இருக்கிறது. இந்த இன்டர்நேஷனலைசேஷன் தான் பிரச்சனை அப்படின்னா, இந்த இன்டர்நேஷனலைசேஷனை தனி வெர்டிகலாக கொடுத்து அதிலிருந்து மாநிலத்துக்கு நிதி கொடுக்கறதுல என்ன சிக்கல்? தமிழ்நாட்டில் ஒரு பல்கலைக்கழகத்தை நம்ம கட்டி உருவாக்கி நிர்மாணித்து நடத்திட்டு இருக்கிறோம். அதற்குள்ள இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, நாங்கள் இதை டேக் ஓவர் பண்ணிக்கிறோம், இதை நாங்கள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கக்கூடிய சிஸ்டம் மொத்தத்தையும் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு போக பார்க்குறாங்க. அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு போய் அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, சமீபத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகி இருந்தது. மதன் மோகன்
மோகன் மால்வியா டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மதன் மோகன் மால்வியா டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து எதை வலியுறுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவர்களுக்கு சயின்டிபிக் டெம்பரை ஊக்குவிப்பது அல்லது வந்து மாணவர்களை வந்து உயர்தர ஆராய்ச்சியை ஊக்குவிப்பது அப்படின்னு சொல்லுதானா? இல்ல. மாறாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சேவா, அகிம்சா, சத்யா, நியாயா, கர்மா, சாந்தி உள்ளிட்ட வேத பாடங்களை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது எப்படி அப்படின்னு ஆசிரியர்களுக்கு பாடம் எடுக்க போவதாக சொல்றாங்க. யாருக்குன்னா கல்லூரிக்கு. இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் அவர்கள் வந்து ஒவ்வொரு கல்லூரிக்கும் கடிதம் எழுதுகிறார். அப்ப ஆசிரியர்கள், உயர்கல்வி ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆராய்ச்சிக்கு ஊக்குவிக்கணுமா, அல்லது கர்மானா என்ன, நியாயம்னா என்ன, அல்லது சனாதனம்னா என்ன, வேதம்னா என்னன்னு கத்துக் கொடுக்கணுமா? இன்டர்நேஷனலைசேஷனை பத்தி எங்க இவங்க இன்சிஸ்ட் பண்ணி குறிப்பிட்டிருக்காங்க? அப்படி கொடுக்கிறதா இருந்தா அந்த நிதியை மாநில என்பதை விட சித்தாந்தம் சார்ந்ததா அது வருது அப்படிங்கிறீங்க? இல்ல, ரெண்டும் சார்ந்ததாக இருக்கிறது. இந்த கல்வி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அரசமைப்பு சட்டப்பிரிவு 246 7வது அட்டவணையில மாநில பட்டியலில் 32 படி பட்டியல் இருக்கக்கூடிய வரிசை எண் 32 படி பல்கலைக்கழகத்தை நிறுவுதல், ஒழுங்குபடுத்தல், கலைத்தல் ஆகியவை மாநில அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்டது. அவங்க என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கொடுக்கலாம். ஸ்டாண்டர்ட் கொடுக்கிறதுனா என்ன சார்? ஏஐசிடின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த ஏஐசிடி வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இன்ஜினியரிங் எப்படி ஸ்டாண்டர்ட் செட் பண்றதுன்றத சொல்லி கொடுக்குறாங்க. அதை நம்ம மறுக்கலையே. அகில இந்திய அளவில் மருத்துவ கல்வியில நம்ம என்னென்னலாம் முன்னேற்றமான விஷயங்களை செய்யலாம்னு அவங்க பரிந்துரை கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம மறுக்கல. மாறாக என்ன சொல்றாங்கன்னா, அந்த பல்கலைக்கழகத்தினுடைய கட்டுப்பாடே எங்களுடையது, மாணவர் சேர்க்கையை நாங்க தான் கட்டுப்படுத்துவோம், அதற்கான எக்ஸாம் நாங்களே நடத்துவோம், அதற்கான சிலபஸ் நாங்களே வைப்போம் சொல்லிட்டு மொத்த அதிகாரத்தையும், அவர்களுக்கு இல்லாத அதிகாரத்தை, பல்கலைக்கழகங்களை நிறுவுதல், ஒழுங்குபடுத்தல், கலைத்தல், இந்த அதிகாரம் அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பிரிவில் ஒன்றிய அரசு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்க எடுத்து காட்டட்டும். ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கவே உங்களுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் இடம் கொடுக்கலனா அதுக்கு ஆள் சேர்க்கிறது எப்படின்ற தரத்தை நிர்ணயம் பண்ணுவதற்கு நீங்க யாருன்ற கொஸ்டின் பேசிக்காவே வருது. அதை ஒன்றிய அரசு மீறுகிறது. அப்ப கல்வி சித்தாந்தம் இரண்டின் ரீதியாகவும் தமிழ்நாட்டினுடைய அத்தனைக்கும் எதிரானதாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதனால் தான் இது எதிர்க்கப்படுகிறது. இது மோடின்றதுனாலேயோ அல்லது நாளைக்கு அமித்ஷாவோ அல்லது நாளைக்கு வேறு யாரோ பிரதமர் வராங்களே இல்ல. இது அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஒரே ஒரு உதாரணம், இது வந்து மோடின்றதுனால எதிர்க்கதா சொல்றாங்க. இதே பேரை வச்சுக்கிட்டு ஏற்கனவே எம்ஜிஆர் இங்கு முதலமைச்சராக இருந்த போது ராஜீவ்காந்தியினுடைய கேபினெட் வந்து இங்க வந்து பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்காக வேலைகளை செய்தது. அப்போது ஒரு புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது. அதையும் தமிழ்நாடு எதிர்த்தது. ஏன் அப்படின்னா அதுவும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை கைவிப்பதா இருக்குது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் வந்து ஹிந்தியை நேஷனல் லாங்குவேஜா ப்ரமோட் பண்ண சொல்லுது. அதனால இப்பயும் நீங்க நித்தி ஆயோக்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க டெய்லி வந்து எல்லாருக்கும் ஹிந்தி வார்த்தை சொல்லி தரது, ஹிந்தி கிளாஸ் நடத்துறது, அதுக்கு காசு ஒதுக்குறதுன்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி எதை வளர்ப்பதற்காக மாநில அரசு நீங்க நிதி கொடுத்திருக்கீங்க? கொடுக்கலையே. அந்த கேள்விதான் தமிழ்நாடு எழுப்புகிறது. திரு ராமசுப்ரமணியன், இது வந்து ஒரு மோடி அவர்களுக்கான எதிர் அரசியலை முன்வர்த்து வைக்கிறது அப்படின்னு இல்லை. நாளைக்கு அவர் இருக்கலாம், வேறு யார் வேணா இருக்கலாம். ஆனால் சித்தாந்த திணிப்பு உள்ள வருதுன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமை சார்ந்து அல்லது இந்த மண்ணுக்கான விஷயங்களோடு தான் இங்க நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அதுதான் சிக்கல்ங்கிறார். மிஸ்டர் இந்திரகுமார் சொன்னது ரொம்ப 100க்கு 100. நான் சொன்னதை தான் அவர் சொல்றாரு. அதை இன்னும் ரொம்ப தெளிவாகவே சொல்றாரு. அது எதை எடுத்துக்கணும் எதை விடணுங்கிற ஆப்ஷன் should be given to the concerned state அப்படிங்கறத அவர் ரொம்ப அழுத்தமாக சொல்லுகின்றார். அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா எது ஏற்க முடியாது அப்படின்னு ஒரு மாநில அரசு ஃபார் ரீசன்ஸ் பெஸ்ட் நோன் ஃபார் தி ஸ்டேட் அதுக்காக டிசைட் பண்ணினாங்கன்னா நீங்க அதை கம்பல் எப்படி பண்ண முடியும்? உதாரணமா அவர் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள சொல்றாரு. நான் பணம் கொடுக்குறேன், ஆனா நீ இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னா who are you to say that? அதை ஏத்துக்க முடியாது. அது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நேத்திகேச ஹிந்துல எழுதுறது சென்டர் subtly reiterates that Tamil Nadu adopt national education policy fully. அப்ப அவங்க இப்ப சொல்றது எல்லாத்தையும் ஆமா ஆமான்னு கேட்டுட்டே உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொன்னா அது முடியாது. நல்ல விஷயங்கள் எங்க இருக்கோ அதை நாம தேடி எடுத்துப்போம். அதை நாம சூர்யாட்ட கேட்கிறேன்.